ஏலியன். ஃபர்ஸ்ட் ஏலியன்னா என்ன? ஏலியன் உண்மையிலே இருக்கா? அப்படி சப்போஸ் ஏலியன் இருந்தா ஏன் விட்டு விட்டு சிக்னல் தரணும்? ஒரே சிக்னல் தர வேண்டியதானே? இல்லை நம்மளோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ரிட்டர்ன் இருக்க வேண்டியதானே? ஏன் விட்டு விட்டு தருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உண்மையா இல்லை போய் கதையா? வீட்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இருக்க சூரியனே ஒரு ஸ்டார் தான். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓவரால் கேலக்சியில் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் மத்தியில் எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கலாம். அந்த பிளானட்ஸில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டும் இருக்கலாம். நம்ம மார்வல் மூவியில் வர கேடியன்ஸ் ஆஃப் த கேலக்சி படத்தில் வர மாதிரி அந்த பீப்புள்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸான டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டும் இருக்கலாம். அவனை கவனிச்சிக்கலாம், இதில் இருக்க எல்லாமே லாம் முடியும். பிகாஸ் நம்ம எதையுமே கண்ணால் பார்த்ததில்லை. கண்ணால் பார்க்குற வரைக்கும் எல்லாமே லாம் தான். அதே மாதிரி அந்த ஏலியன்ஸும் நம்ம கண்ணால் பார்க்குற வரைக்கும் யாரும் அதை நம்ப மாட்டோம். இப்போ ரீசெண்டாக நாசா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆமாம், அந்த பல்சர் ஸ்டார்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வீடியோவும் சில பல ஸ்டார்ஸோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அந்த பல்சர் ஸ்டாரோட சவுண்டை சிவனோட கையில இருக்க ஒடுக்க சத்தம், அப்புறம் சில போட்டோ நரசிம்மன் தெரியாது, விஷ்ணு கையில அந்த காலச்சக்கரம், அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த சிவன் உத்தரகாண்டம் ஆடுவா தெரியுமா, அந்த ஆட்டம் அதுவும் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏஐ வச்சு நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இருக்குமோ. ஸோ அந்த ஏலியன் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் விதமா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1996 பிரேசில் இருக்கிற கிராமத்தில் ஏலியன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஏலியனை பார்த்துட்டு எல்லா மக்களும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன் பார்க்கறதுக்கு தலை பெருசாகவும், இந்த 2 கட்டணும் செக்க சவையனும், அந்த தலையில இந்த ஹெல்பாய் படத்துல வர மாதிரியே 3 கொம்பு முளைச்சிருந்த மாதிரியும், அந்த ஏலியனோட காலில் 3 விரல் தான் இருந்ததாகவும், அந்த ஏலியன் உடம்பு மெலிஞ்சு போயிருந்ததாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நடந்த 1 மணி நேரத்திலேயே இந்த அமெரிக்காவோட ஆர்மி இந்த ஏலியனை கூட்டு போய் ரிசர்ச் பண்ண வந்துட்டாங்க. இதுல இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸும் அந்த மக்களும் எதுவும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அந்த ஏலியன் தோன்ற 1 மணி நேரத்திலேயே அந்த ஆர்மி வந்திருக்காங்க, ரிசர்ச் பண்ண வந்துருக்காங்க. ரிசர்ச்ல என்ன நடக்குன்னா, அந்த ஏலியனுக்கு ஹியூமன்ஸ் பாடி இருக்கிற மாதிரி இந்த எலும்புகளும் இந்த ரத்தமும் இன்டர்னல் வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் 30 வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச்ல வேலை பார்த்த யாருமே அவங்க ரிசர்ச் ஒர்க் பண்ணும்போது எதுவும் வெளியிடல. அவங்க ஒர்க்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த நியூஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. வைரல் ஆனால்தான் நம்ம கடன் தெரிஞ்சு நம்ம கடன் பேசிக்கிட்டு இருக்கோம். கூட ப்ரூஃப் பண்ண நிறைய சயின்டிஸ்ட் மக்கள்லாம் இருக்காங்க. சில பேர் ஏலியனை பார்த்துருக்கேன், சில பேர் தொட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரேசில் சண்டை கூட நான் நம்ப மாட்டேன், எனக்கு நம்ப முடியல. ஏன்னா இப்போ அந்த ரிசர்ச்ல என்ன வந்திருக்குன்னா, அந்த ஏலியனுக்கு போன்ஸோ இல்லை, பிளட்ஸோ இல்லைன்னு வந்திருக்கு. இப்போ போன் இல்லைன்னா, அதாவது எலும்பு இல்லைன்னா எந்த ஒரு கிரேச்சராலையும் நிக்க கூட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பாம்பு, புழு இதெல்லாம் எலும்பு எல்லாம் ஊர்ந்து தான் போகும். அதே மாதிரிதான் எந்த கிரேச்சருக்கும் எலும்பு இல்லைன்னா ஒன்று ஊர்ந்துருக்கணும், இல்லை தவந்து போயிடும். ரெண்டுமே இல்லாம அந்த கிரேச்சர் பத்திரமா ஸ்டேபிளான்ற பார்த்துருக்காங்க. ஸோ இதனாலதான் எனக்கு இந்த இன்சிடென்ட்ல நம்பிக்கையே இல்லை. ஏலியன்னா என்ன, அதுல அது இருக்கா இல்லையா, இதை தெரிஞ்சுக்க முன்னாடி உங்க எல்லாத்திட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கேள்வி, அது இப்படித்தான் பரவாயில்ல. இப்போ அதாவது 2026 இருக்க நம்ம நிறைய வாட்டி யோசிச்சிருப்போம். நான் யோசிச்சிருக்கேன். அதாவது பாஸ்ட் லைஃப்ல போயிட்டு சில விஷயம் மாற்றணும், இல்லை சில விஷயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். அதே மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த யோசனை தான் ஏலியன் சொன்னா நம்ப முடியுமா? அப்படி ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியை நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2026 இருக்கோம். அப்படியே ஒரு 300 வருஷம் கடந்து, அதாவது 2326 வாழ்ற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ 2026 இருக்க நம்மளே நிறைய யோசிக்க ஆரம்பிச்சோம். சில பேர் தலை வீங்கி மாதிரி பார்த்துருப்போம். அதே மாதிரிதான்
2326 இருக்க மக்கள் ரொம்ப யோசிக்காம இருப்பாங்க. பிகாஸ் டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கும், நிறைய விஷயம் கண்டுபிடிக்கணும் வைக்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறனாலேயே தலை ரெண்டும் பெருசாக வளர்ந்துருக்கும். சாரி, தலை வந்து பெருசாக வளர்ந்துருக்கும். அப்படி இல்லைன்னா அது எப்போ வளரும் லாஜிக்கலாக பேசுவாங்கன்னா, அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல யாருமே சாப்பாடோ வாட்டோ கையாலே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு வந்து டேப்லெட் மாதிரியோ ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். அது நிறைய படத்துல பார்த்துருப்போம், நிறைய சயின்டிஸ்ட் கூட ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க ChatGPT படம் வந்திருக்கும். அந்த மாதிரிதான் அங்க இருக்க வாழ்ற மக்கள் எல்லாருமே இந்த டேப்லெட்டை யூஸ் பண்றதுனாலே பாடி ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும். ஊட்டச்சத்து இருக்காதனால, அது கால்சியம் சம்திங் எதுவுமே இல்லாதனால பாடி ரொம்ப மெலிஞ்சிருக்கும். பாடி மெலிய அந்த ஹெட்டோட வெயிட் கொஞ்சம் அதிகமா தெரியும், அதாவது ஹெட் பெருசாகமா தெரியும். ஸோ அங்க இருக்க வாழ்ற மக்கள் வந்து காதுல ஏர்பாட்ஸோ இல்ல ஏர்பாட்ஸோ மாட்டி அந்த காதோட வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியானதுனால காதோட ஓட்டமாக தெரியும். அப்படி இருக்க பீப்புள்ஸ் இப்போ ரீசெண்டா வாழ்ற மக்கள் வாழ்றதுக்கு பார்க்கணும் வந்தாங்கன்னா, அதாவது டைம் ட்ராவல் பண்ணி பார்க்க வந்தாங்கன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவா யோசிக்கல. அதே மாதிரி 2326 மக்கள் வந்து 2026 வந்து அந்த இலவசமான காத்து, மரங்கள், கையில சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருந்தால், அதாவது 2326 லட்சம் பீப்புள் இப்போ நானே இருக்கேன். அதாவது 2326 இருக்க நானு 2026 என்ன பார்க்க வந்தா இல்ல என் லைஃப் மாத்தணும் இல்ல சொல்லணும் வந்திருந்தா 2326 என்னைய 2026 நான் பார்த்துட்டு பச்சையப்பான்னு சொல்ல மாட்டேன், ஏலின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க லுக் லைக் பார்க்க அப்படியே ஏழை மாதிரி இருக்கும். தலை பெருசா இருக்கும், காது இல்லாம இருக்கும், உடம்பு மெலிஞ்சு போயிருக்கும், மேபி கார் கூட மாறி இருக்கலாம். ஸோ அதனால என்னவோ நான் வந்து ஃபியூச்சர்ல என்னை பார்த்தா ஏலியன் சொல்லிடுவேன். நான் பார்க்க அப்படிதான் இருக்காங்க, அதுக்கு ஒரு வழியே இல்லை. ஆனா அந்த ஏலியன் சொல்ற நம்ம ஒரு கிரியேச்சர் வந்து 2326 அவங்க ஒரு ஹியூமன் தான், அவங்க மனுஷன் தான். ஸோ அதனால ஏலியன் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை நம்ப முடியாதுன்னு தெரியல. ஸோ மேபி ஏலியனா உண்மையா கண்டுபிடிச்சிருந்தால், ஏலியன் இருக்கு கண்டுபிடிச்சதா அடுத்த வீடியோல அதை பத்தி தெளிவா பேசலாம். அது வரைக்கும் டாடா.